ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஆம்லா நாட் கூடையிலேயே வேவ்ஸ் பேட்டர்ன் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த கூடை போடுறதுக்கு எனக்கு மொத்தம் 3 பண்டில் தேவைப்பட்டுச்சு. பேரட் க்ரீனில் 2 பண்டிலும் டார்க் க்ரீன் கலரில் 1 பண்டிலும் தேவைப்பட்டுச்சு. இப்போ பேரட் க்ரீனில் 8 அடியில் 30 வயர் கட் பண்ணணும். 8 தடவை இந்த உடன் ஸ்கேலை சுற்றி வந்தோன்னா 8 அடி கிடச்சிரும். நான் உங்களுக்கு ஒரு வயர் கட் பண்ணி காட்டிட்டேன். மிச்சம் 29 வயரை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது டார்க் க்ரீன் கலரில் 8 அடியில் 12 வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு வயர் கட் பண்ணி காட்டிட்டேன். மிச்சம் 11 வயரை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த 12 வயரில் 2 வயர் எடுத்துக்கோங்க. நமக்கு ஆம்லா நாட் போடுறதுக்கு மொத்தம் 3 வயர் தேவைப்படும். ஸோ இந்த டார்க் க்ரீனில் ஒரு வயரை எடுத்து அதோட எண்டை பார்த்து ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வயரும் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ரன்னிங் வயர் எப்படி எடுக்கணும்னா, இந்த மாதிரி 15 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி அதிலிருந்து நம்ம ரன்னிங் வயர் எடுக்கணும். நான் இந்த பேரட் க்ரீன் கலர் தான் ரன்னிங் வயர் எடுக்க போகிறேன். ஸோ அதோட எண்டு வரை மெஷர் பண்ணி ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டார்க் க்ரீன் கலரில் 2 வயரும் ரன்னிங் வயரும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ எப்படி ஆம்லா நாட் போடலாங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் ரன்னிங் வயரை வச்சுக்கோங்க. டார்க் க்ரீன் கலரை எடுத்து இந்த மாதிரி இன்டூ ஷேப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி 3வது வயரை அந்த 2 லூப்புக்குள்ளே விட்டிங்கன்னா நமக்கு 3 ரஃப் சர்ஃபேஸ் தெரியும். ரன்னிங் வயர் ரஃப் சர்ஃபேஸை மேலே கொண்டு வாங்க. 2வது லூப்போட ரஃப் சர்ஃபேஸை ரன்னிங் வயருக்குள்ளே விட்டுக்கோங்க. 3வது வயரோட லூப்பை அதோட ரஃப் சர்ஃபேஸை ரன்னிங் வயரும் 3வது லூப்புக்குள்ளேயும் நம்ம விட்டுறலாம். இப்போ நமக்கு ஆம்லா நாட் ஃபார்ம் ஆகிடும். வயரை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும். ஸோ இந்த சைடு போகிறதுலவா இதுதான் ரன்னிங் வயரு. நம்ம இந்த பக்கம்தான் எல்லா வயரையும் ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இந்த மாதிரி வயரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பக்கமும் போகும், ஆப்போசிட்டாக போகும்லவா, அதை நம்ம ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். லெஃப்ட் சைட் போகிறது ரன்னிங் வயரு. பேரட் க்ரீன் ரன்னிங் வயர் சொன்னேன்னா, இப்போ இங்கே சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ரைட் சைடில் தான் ஜாயின் பண்ணிகிட்டே போகணும். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணி நம்ம 2வது வயர் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 2வது பேரட் க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. நம்ம ஆம்லா நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இன்டூ ஷேப் வச்சுட்டு 3வது லூப்பை மேலே கொண்டு வந்துட்டு ரன்னிங் வயரோட ரஃப் சர்ஃபேஸை மேலே கொண்டு வந்துடுங்க. 2வது லூப்போட ரன்னிங் ரஃப் சர்ஃபேஸை 2 லூப்புக்குள்ளே விட்டிங்கன்னா நமக்கு ஆம்லா நாட் ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ரொம்ப கேப் இருக்காது. இப்போ நம்ம 2 ஆம்லா நாட் போட்டுட்டோம். ஒன்று டார்க் க்ரீனு, அடுத்து பேரட் க்ரீனு. இந்த மாதிரி போகும். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்களவா, இதோட லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துடணும். ஆப்போசிட்டிவாக இருக்கும்லவா, அதெல்லாம் நம்ம பார்த்துடணும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு வயரும் ஜாயின் பண்ணும்போதும் நம்ம லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பார்த்துடணும். நம்ம ஃபஸ்ட்டு டார்க் க்ரீன் கலர் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பேரட் க்ரீன் கலர் கொடுக்குறோம். இது ஈக்குவலாக வர நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேரட் க்ரீன் கலர் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரன்னிங் வயரை. இந்த மாதிரி இன்டூ ஷேப் வச்சுட்டு 3வது லூப்பை வந்து ரெண்டு லூப்குள்ளரையும் வச்சு லாக் பண்ணிக்கலாம். ரன்னிங் வயர் ரஃப் சர்ஃபேஸ் மேலே வரணும். 2வது வயரோட லூப்போட ரஃப் சர்ஃபேஸ் ரன்னிங் வயருக்குள்ளே போகணும். 3வது லூப் வந்து ரன்னிங் வயரும் 2வது லூப்குள்ளரையும் போகணும். இப்போ வந்து வயரை டைட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆம்லா நாட் வந்து கிடச்சிரும். இப்போ லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் அகைன் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம ஒரு டார்க் க்ரீன் 2 பேரட் க்ரீன் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். 3வதும் வந்து நம்ம பேரட் க்ரீன் தான் ஜாயின் பண்ண போகிறோம். நமக்கு ஃபர்ஸ்ட் லைன் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் டைட்டாக இல்லாத மாதிரி தான் இருக்கும். அடிக்கடி டைட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதுக்காக ரொம்பவும் டைட் பண்ண வேண்டாம், மீடியமாக நம்ம டைட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து டைட் பண்ணிக்கணும். இப்போ 3வது ஆம்லா நாட் வந்து நம்ம போட்டுட்டோம். இதோட லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ 4வது வந்து நம்ம டார்க் க்ரீன் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது எல்லாமே நம்ம வெட்டு வச்ச வயரு தான். ஸோ இது வந்து ஒரு செட்டு. இதுதான் நம்ம வந்து பேட்டர்னாக எடுத்துக்க போகிறோம். ஒரு டார்க் க்ரீன், 3 பேரட் க்ரீன், ஒரு டார்க் க்ரீன். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணிகிட்டே போக போகிறோம். நெக்ஸ்ட்டு லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பார்த்துருங்க. இது வந்து ஒரு செட்டு. இதுதான் பேட்டர்ன் நமக்கு. இப்போ பாருங்கள், நான் 2வது செட்டு ஜாயின் பண்ணிட்டேன். டார்க் க்ரீனு, 3 பேரட் க்ரீன், டார்க் க்ரீன், 3 பேரட் க்ரீன், அகெயின் டார்க் க்ரீன். இப்போ 3வது செட்டு நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு 4வது செட்டு வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வச்சுட்டோம். ஒரு செட்டு மொத்தம் 5 செட்டு வரும் நமக்கு. பேரட் க்ரீனில் 6 டார்க் க்ரீன் வரும். இதுதான் வந்து நமக்கு பேட்டர்ன். இப்போ வந்து நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணி விடணும். நம்ம சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணலவா, அதை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சு வச்சு நம்ம கட் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் சென்ட்ரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். செகண்ட் லைன் போட்டுட்டு நீங்கள் சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வயரை அளந்துக்கோங்க. அளந்துட்டு ஆம்லா நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வயர் வந்து கிராஸ் ஆகாது. செகண்டு வயர் இல்லைவா, செகண்டு தேர்டு வயரும் நமக்கு கிராஸ் ஆகும். ஸோ நம்ம அங்கேருந்து தான் போட ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வயரை விட்டுருங்க. அந்த டார்க் க்ரீனில் ஃபஸ்ட் வயர் இருக்கா, அதை விட்டுட்டு 2வது டார்க் க்ரீனும் 3வது பேரட் க்ரீன் இருக்குல்லவா, அதில் தான் நம்ம போட ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக வரும். கிராஸ் ஆகிற இடத்துல தான் நம்ம வந்து ஆம்லா நாட் வந்து போடவே முடியும். அதனால தான் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் வயரை வந்து விட்டுடுறோம். வயரை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அதோட லென்த்தெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ 2வது ஆம்லா நாட் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. சைடு வயர் வந்து லென்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா டைட் பண்ணிவிட்டு நீங்கள் 2வது லைன் வந்து போடலாம்.
நான் உங்களுக்கு 2வது லைனில் 2 நாட் போட்டு காட்டிடுறேன். அந்த எண்டு வரை போட்டுக்கோங்க ஆம்லா நாட்டு. இப்போ 2வது லைன் போடும்போது ஃபர்ஸ்ட் லைனை வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எண்டு வரை நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். நான் முடிச்சிட்டேன். இப்போ சென்ட்ரு ஒரு லைன் போட்டிருக்கோம், 2வது ஒரு லைன் போட்டிருக்கோம். இப்போ வயரை வந்து கட் பண்ணி விடணும். ஃபர்ஸ்ட் லைன் போட்டோம்லவா, அந்த லைனை அளந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணணும். ஏன்னா இந்த மேலே கிராஸ் ஆகிற வயரை பார்த்து நம்ம கட் பண்ணிடக்கூடாது. க்ரீன் கலர் வயர் தானே நம்ம ரன்னிங் வயர் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறக்காக 2 பக்கமுமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 3வது லைன் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2வது லைனில் ரன்னிங் வயர் விட்டோம்லவா, அதே நம்ம அளந்துக்கலாம். அந்த க்ரீன் கலரெல்லாம் மெஷர் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக அந்த ரன்னிங் வயரை எடுத்து நம்ம மெஷர் பண்ணணும். ஆம்லா நாட்டு வந்து கொஞ்சம் நிறையாவே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் கவனமாகவே நம்ம போடணும். அளந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கிராஸ் ஆகிற வயரில் தான் நம்ம வச்சு பின்ன ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்கள், கிராஸ் ஆகுது பாருங்கள், அங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இன்னொரு லைன் வைக்கும்போது தான் நமக்கு அந்த ஃபஸ்ட் லைன் வந்து கிராஸ் ஆகாமல் இருக்கும்லவா, அது வந்து கிராஸ் ஆகும். இப்போ நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணும்போது தான் அந்த டார்க் க்ரீன் கலர் வயர் வந்து நமக்கு கிராஸ் ஆகும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஃபைனலாக வந்து வயரை வந்து கட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ சொல்கிற விஷயம். இப்போ 3rd லைன் நம்ம வந்து ஆம்லா நாட் வந்து போட்டுட்டோம். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நான் 3 லைன் முடிச்சிட்டேன். சென்டரை விட்டுட்டு நம்ம வந்து 5 லைன் போடணும். இப்போ வயரை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம், ரன்னிங் வயர். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே போகணும். மொத்தம் 5 வரிசை போடணும் ஒரு சைடு. இப்போ நான் 2 வரிசை போட்டுட்டேன். 3வது வரிசை நான் போட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த ரன்னிங் வயரை தான் நான் வந்து மெஷர் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் 3வது வரிசை வைக்கும்போது தான் அந்த ஒரு வயர் இருக்குல்லவா, அந்த டார்க் க்ரீனு, அது வந்து கிராஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இந்த 2 தானே கிராஸ் ஆகுது. இந்த ஒரு லைன் வந்து நம்ம இந்த 3வது வயர் இப்போ நம்ம இந்த கொடுக்குறோம்லவா, அந்த வயர் வைக்கும்போது தான் அந்த டார்க் க்ரீனே வந்து கிராஸ் ஆகும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக 5வது லைன் வைக்கும்போது அதுக்கு மேலே அந்த 5வது லைனில் இருக்கிற வயர் வந்து கிராஸ் ஆகாதா, ஸோ நம்ம அதை தான் வந்து கட் பண்ணி விடுவோம், இல்லைனா மடச்சி விடுவோம், ஃபோல்ட் பண்ணி விட்ருவோம். அப்படின்னா தான் நமக்கு அந்த பேட்டர்ன் வரும். இந்த ஆம்லா நாட்டில் இது ஒன்று வரும். ஸோ 6 கார்னர் வரும் ஆம்லா நாட்டில். அதனால் ஒரு கார்னரில் வந்து நம்ம மடக்கி விடுற மாதிரி இருக்கும், ஃபோல்ட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். மேக்ஸிமம் நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு கூடை போட ஆரம்பிக்கிறோன்னா வயரை வந்து கட்டே பண்ணி விடக்கூடாது. ஸோ அதனால் நான் இந்த இதில் வந்து ஃபோல்டு தான் பண்ணி விட்டுருப்பேன். ஸோ இந்த மாதிரி வயரெல்லாம் அளந்துக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு தடையும் வந்து வயர் ஜாயின் பண்ணும்போது. இப்போ நீங்கள் பின்னிட்டே போக வேண்டியதான், அப்படியே ஆம்லா நாட் போட்டுகிட்டே போக வேண்டியதான். இப்போ 3rd லைன் போடும்போது 2வது லைனோட ஆம்லா நாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. ஆம்லா நாட் வந்து போட பழகிக்கோங்க. என்னோடய சேனலில் இந்த வீடியோவில் பார்த்து பழகிக்கோங்க. நான் தனியாக ஷார்ட்ஸு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு போட்டு காட்டுறேன்.
இப்போ 3வது லைன் முடிச்சாச்சு. இப்போ சென்டர் பாயிண்ட் இது 1 2 3 3 லைன் நான் முடிச்சிட்டேன். இன்னும் 2 லைன் நம்ம போடணும். இந்த பக்கம் கட் பண்ணி விடும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள். வயர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போ நம்ம 4வது வரிசை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரே சைடு தான் போட்டிருக்கோம், நான் திருப்பி வச்சு போடலை. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒரே சைடு எடுத்து மொத்தம் 5 வரிசை போடுங்க. சைடு வயரை அளந்துக்கோங்க, அளந்து மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு கிராஸ் ஆகிற இடத்துலேருந்து தான் நம்ம அம்லா நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். பேஸ் பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக 11 லைன்ஸ் வைப்போம் சென்டரோடு சேர்த்து. ஸோ நமக்கு கொஞ்சம் அகலம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். வாங்குறவங்க எப்படி ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, பேஸ் வந்து அகலமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து 11 லைன்ஸ் வச்சுக்கலாம். அது ஓரளவுக்கு நமக்கு அகலமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வயரை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நமக்கு பேஸ் போடும்போது தான் ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் அப்படியே ஹைட்டு அது எல்லாமே கைப்பிடி எல்லாமே ஈஸியாகிடும் நமக்கு. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஓல்டு வீடியோஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம், ப்ரீவியஸ் வீடியோஸில். இப்போ இந்த 4வது வருஷம் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் ஆம்லா நாட்டு வந்து உங்களுக்கு இந்த வீடியோவிலே நிறைய டைம் போட்டு காட்டுறேன், நல்லா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. தனியாக வீடியோ மேக் பண்ண வேண்டாம்னு நினச்சி தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப அது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். தனியாக வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் 4 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். போட்டுக்கோங்க. 1 2 3 4 சென்டரை விட்டுட்டு நம்ம 4 லைன் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த ரன்னிங் வயரை வந்து பார்த்து கட் பண்ணணும். நமக்கு இடையிலே பாருங்கள் அந்த பேரட் க்ரீன் வந்து கிராஸ் ஆகுது, அதை பார்த்து அதை மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணிடக்கூடாது. மேக்ஸிமம் ஆம்லா நாட் கூட வந்து ஒரு 5 கூட போட்டு பழகணுன்னா நமக்கு நல்ல கான்செப்ட்டு நல்லா மைண்டில் நிற்கும். உங்களுக்கு இதுவே ஃபஸ்ட்டு கூடையாக இருந்தால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து 4 லைன் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஆனால் இங்கே வந்து திருப்பிட்டேன். ஆனால் நீங்கள் 5 லைன் போட்டுக்கோங்க, நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். இப்போ சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் அவிழ்த்து விட வேண்டாம். செகண்ட் லைன்லேருந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி வச்சு நான் 4 லைன் போடுறேன். ஆனால் 5 லைன் போடணும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு லைன் போட்டு காட்டியிருப்பேன். இப்போ திருப்பி வச்சு ஃபஸ்ட் லைன் போடுறேன் நான். இந்த வீடியோ படியே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு எப்படி போட்டு காட்டுறேனோ அதுதான் என்னோடய பேஸ்கெட். நான் எதுவும் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து திருப்பி வச்சு நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டிருக்கோம், ஓகேங்களா? இப்போ அகெயின் செகண்ட் லைன் வந்து நம்ம போட போகிறோம். சேம் கான்செப்ட் தான். அந்த ரன்னிங் வயரு ப்ரீவியஸ் லைனோட ரன்னிங் வயரை வந்து நம்ம மெஷர் பண்ணி கிராஸ் ஆகும்லவா, அதில் வந்து நம்ம ஆம்லா நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோடய பிளான் என்னென்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு டோட்டலாக 9 லைன்ஸ் தான் நான் பேஸ் வந்து போடலான்னு நினச்சேன். பட் வந்து பேஸை வந்து அகலப்படுத்திக்கலாங்கிறனால தான் 11 லைன்ஸ் வச்சேன். ஸோ சென்டரை விட்டு 5 5 வைக்கணும். நான் அது உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த கூட முடிக்கும்போதும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். டோட்டலாக நான் 11 லைன்ஸ் தான் வச்சேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லியிருப்பேன்.
எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கெல்லாம் எங்கள் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி பேஸ் வந்து அகலமாக வச்சு தான் கூட கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் வந்து அகலமாக அதுக்கப்புறம் வச்சேன். இல்லைனா ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் 5 லைனு. ஓகே, இப்போ திருப்பி வச்சு நம்ம 3 லைன் போட்டுட்டோம். இப்போ 4வது லைன் நம்ம போட போகிறோம். மேக்ஸிமம் ஆம்லா நாட்டுக்கு வந்து எப்படின்னா வயர் வந்து அதிகமாக தேவைப்பட்டுச்சு. நானே போய் எக்ஸ்ட்ரா ஒரு பண்டில் வாங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஆம்லா நாட்டு வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஏன்னா 3 வயர் வச்சு நம்ம ஆம்லா நாட் போடுறோம்லவா, ஸோ அதனால் நமக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கும் கூட. இதில் பேஸ் வந்து நம்ம ஆம்லா நாட்டு கொடுக்குறனால நமக்கு பேஸும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் வயர் கொடுத்து சொருகிக்கலாம், இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இப்போ சைடு வயரை வந்து லென்த்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 4 வருஷம் போட்டுட்டேன். 1 2 3. ஸோ இதை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், சென்டர் பாயிண்ட்டு 1 2 3 4 4 வருஷம் போட்டுட்டேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் போட போகிறோம். 5வது லைன் நம்ம போட்டுக்கலாம். பேஸ் வந்து அகலமாக கிடைக்கும். ஸோ நான் இப்போ போடுறது வந்து 5வது லைனு. ஸோ நான் 5வது லைன் முடிச்சுட்டு காட்டுறேன். சென்டர் 1 2 3 4 5. ஒரு சைடு நம்ம 5 லைன் போட்டோம். இப்போ இந்த இதுதான் சென்டர் பாயிண்ட்டாக 1 2 3 4 4 லைன் தானே போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு லைன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஹைட்டில் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுமா, 8 அடி எடுக்கணுமான்னு கேட்டிங்களா, அப்படிலாம் கிடையாது, கரெக்டாக வரும். 8 அடி எனஃப் தான். பேஸை அகட்டினோன்னா ஹைட்டு வந்து குறையாது, கரெக்டாக வரும். அதனால் நீங்கள் நம்பி போடலாம். ஸோ இந்த மாதிரி கிராஸ் ஆகிற இடத்துல நம்ம வந்து போட ஸ்டார்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப போட்டு காட்டுறேன். ஏன் அப்படின்னா வந்து கன்ஃபியூஷன் ஆகும், தப்பாக ஜாயின் பண்ணிடுவீங்க, அந்த பேட்டர்ன் கிடைக்காது நமக்கு. ஆம்லா நாட்டும் ஒரு டைம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்னா நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்கணும், தெரியணும். இப்போ வீடியோ பேக் போயிட்டு பார்க்கணுன்னு அவசியம் இருக்காது. நீங்கள் அப்படியே ஓட விட்டு அப்படியே பாருங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம்லா நாட்டு வந்துடும். இந்த மாதிரி லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சைடு நம்ம வந்து பண்ணிகிட்டே வரணும். நம்ம ஆல்ரெடி ஓல்டு வீடியோஸ்லலாம் நம்ம படிச்சிருக்கோம், அதே தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நான் பேஸ் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி வேவ்ஸ் பேட்டர்ன் நமக்கு கிடைக்கும் பேஸில். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ லைன்ஸு சொல்லிடுறேன். இது சென்டர் பாயிண்ட்டு 1 2 3 4 5 5 லைனு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5. ஸோ சென்டரை சேர்த்து அங்கே 5 இங்கே 5 10. ஸோ சென்டரை சேர்த்து 11 வரும், சரிங்களா? அந்த மாதிரி வரும்.
ஓரளவுக்காவது நமக்கு ப்ராடாக கிடைக்கும். இது மீடியம் சைஸாக ப்ராடாக கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம சென்ட்ரு பாயிண்ட்டை அவிழ்த்து விட்டுக்கலாம். இப்போ வயர் ஃபோல்டிங் பண்ண போகிறோம். இப்போ ஆம்லா நாட்டில் 6 கார்னர் கிடைக்கும். இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து நம்ம மடித்து விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இதை விட்டுட்டு 2வது இதில் நீங்கள் சொருகி விட்டுக்கோங்க. இந்த வயர்லாம் வந்து கிராஸே ஆகாது. ஸோ இது நமக்கு வந்து தேவைப்படாது. கிராஸ் ஆகிற இடத்துல மட்டும்தான் நம்மளால் ஆம்லா நாட்டே போட முடியும். அதனால தான் நான் இங்கே வந்து மடித்து விட்றேன். ஒரு 3 பின்னல் கூட நீங்கள் சொருகி விட்டுக்கோங்க. வயரை கட் பண்ண வேண்டாம். எக்ஸ்ட்ரா வயர் இருந்தால் ஃபுல்லாக சொருகி விட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கார்னர் சொருகி காட்டிட்டேன். இப்போ லாஸ்ட் இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக ஒரு லைன் போட்டோம்லவா, அதில் இந்த லைன் பாருங்களேன். நான் ஆல்ரெடி சொன்னேன்லவா, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லைன் ஆரம்பித்தா தான் இந்த லைன் கிராஸ் ஆகும்னு. ஸோ இந்த லைனே நம்ம சொருகி விட்டுறலாம். இது 2வது கார்னர் நான் சொருகிறேன். கூடலாம் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கூட இந்த வயரை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ 3வது கார்னர் இங்கே பாருங்கள், லாஸ்ட்டு லைன் போயிடணும். லாஸ்ட்டு லைனில் இங்கே பாருங்கள், இந்த லைன் இந்த வயர் மட்டும் கிராஸ் ஆகாமல் இருக்கும். லாஸ்ட்டு நம்ம 5வது போட்டோம்லவா, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு லைன் வந்து நமக்கு கிராஸ் ஆகாமல் இருக்கும், ஒரு வயரு. அதை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி 3 பின்னல் இல்லைன்னா இப்போதைக்கு 2 பின்னல் சொருகி விட்டுக்கோங்க. இப்போ 3 கார்னர் வந்து நம்ம மடித்து விட்டுட்டோம். இப்போ இந்த பக்கம் நம்ம சென்ட்ரு போட்டோம்லவா, அதையும் அவுத்து விட்டு நம்ம வந்து மடித்து விட்டுக்கணும். இப்போ இது லாஸ்ட்டாக 6வது கார்னரு. லாஸ்ட்டு பின்னல் பார்த்து அதில் நம்ம சொருகி விட்டுக்கலாம். கிராஸ் ஆகாத வயிறு. இப்போ நம்ம 6 கார்னரும் வந்து மடித்து விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம எல்லா கார்னரும் மடிச்சு விட்டோமா, இப்போ ஒரு 3 பின்னல் தள்ளி நம்ம வந்து ஆம்லா நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. ரன்னிங் வயரை எடுத்து ஒரு 3 பின்னல் தள்ளி நீங்கள் எங்கே இருந்தனாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நம்ம ஹைட்டு வந்து கொடுக்க போகிறோம். ஒரு 4 பின்னல் கூட நீங்கள் சொருகி விட்டுக்கோங்க. இது வந்து ரன்னிங் வயர் நான் சொருகிறது. 3 பின்னல் தள்ளி ஆம்லா நாட் போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கிராஸ் ஆகும் இல்லையவா, அந்த இடத்துலேருந்து தான் நம்ம போடவே ஸ்டார்ட் பண்ணணும். பேஸ் வந்து முடிஞ்சது. சொருகி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஹைட்டே போட முடியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். 2 பின்னலுக்கு நடுவில் ஒரு ஆம்லா நாட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் சுற்றி சுற்றி போட்டுகிட்டே போக வேண்டியதான். நான் அந்த கார்னர் வரவும் காட்டுறேன், நான் எப்படி கார்னர் டர்னிங் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ பாருங்கள், நான் ஹைட்டு ஒரு லைன் கொண்டு வந்திருக்கேன். இந்த கார்னர் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடித்து விட்டோம்லவா, அந்த இடம் உங்களுக்கு தெரியும். இது வந்து நான் ரன்னிங் வயரு கையில் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், மடித்து விட்ருக்கோங்க பாருங்கள். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தான் போடணும். அந்த வயரை மடித்து விட்டனால அந்த இடத்துல நம்மளால் ஆம்லா நாட் போட முடியாது. பக்கத்தில் உள்ள வயரில் தான் நம்ம போடுவோம். ஸோ கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். நல்லா
டைட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கார்னர் வந்து நம்ம டர்ன் பண்ணிட்டோம். ஸோ இப்படியே போட்டுகிட்டே போகணும். நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த எண்டுக்கு வர போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ ஒரு சைடு எடுத்துக்கிட்டோன்னா இதில் 3 கார்னர் வரும். நான் அதில் ஒரு கார்னர் உங்களுக்கு டர்ன் பண்ணி காட்டிட்டேன். இப்போ இந்த கார்னர் இருக்கா, சென்டர் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணலவா, அந்த கார்னர் இங்கே வந்துடும். நான் போட்டுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் அந்த வி ஷேப்பு இருக்கும்லவா, அந்த எண்டுக்கு நான் வந்துட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்ருக்கோம். அதனால் நம்ம வந்து இப்படி திருப்பி வச்சு போடணும். ஒன்றுமே இல்லை, நம்ம அந்த இடத்துல வந்து மடித்து விட்டோம்லவா, அந்த இடத்துல வந்து நம்ம அதை விட்டுட்டு ஆம்லா நாட் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கார்னர் டர்னிங். இப்போ நான் 2வது கார்னர் டர்ன் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே நம்ம போட்டுகிட்டே போக வேண்டியதான். 3வது கார்னர் வர வர நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். ஸோ இங்கேயும் நம்ம வயர் ஃபோல்ட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து இங்கேயும் ஆம்லா நாட் போட வேண்டியதான். பேஸ் வந்து டோட்டலாக 11 லைன்ஸ் நம்ம போடணும். போட்டுட்டு வயரை வந்து சொருகி விட்டுறணும் 6 கார்னர் பார்த்து. 3வது ஸ்டெப் வந்து கார்னர் டர்னிங். ஸோ இந்த எண்டுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து 5வது கார்னர். ஸோ இந்த எண்டு ஒரு கார்னர் வரும். அங்கேயே நான் அது வரை போட்டுட்டு காட்டுறேன். அப்படியே சுற்றி நம்ம வந்த இடத்துக்கே வந்துடுவோம். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து 6வது கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேடர் நாட் போடணும். அப்போ தான் நம்ம 2வது லைன் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு ஜம்ப்பு பண்ணால் தான் நம்ம 2வது லைனுக்கு போக முடியும். ஸோ இந்த மாதிரி வயரை லூஸ் பண்ணிக்கோங்க. 2 லைன் போகும்லவா, 2 வயரு மேலேருந்து கீழே தள்ளினீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி லூஸ் ஆகிடும். இப்போ இந்த ரன்னிங் வயரை அந்த பக்கம் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்ம பக்கம் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரிகிற மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு லூப்குள்ளே விட்டுட்டு அந்த லூப் வழியாக மேலே போகலவா, அந்த வயரை இந்த ரன்னிங் வயருக்குள்ளே விட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்துருங்க. இதில் வந்து 2 லூப்பு நம்ம வந்து உள்ளே விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் லூப் விட்டாச்சு. இப்போ 2வது லூப்பு அதுக்குள்ளே விட்டுட்டு
மேலே போகும்லவா அந்த வயரை எடுத்து நம்ம உள்ளக்க விட்டுட்டு வயரை டைட் பண்ணிங்கன்னா நமக்கு லேடர் நாட் வந்து ஃபார்ம் ஆகிடும். நம்ம செகண்ட் லைன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு வந்து ஆல்ரெடி ப்ராக்டிஸ் இருந்துச்சு லேடர் நாட். நான் ஆல்ரெடி பாக்ஸ் நாட்லலாம் போட்டு பழகியிருக்கேன். அதனால் நான் வந்து டைரெக்டாக ஆம்லா நாட்டுக்கு என்னால் வர முடிஞ்சது. நீங்கள் இப்போ தான் கூட ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் வீடியோ பொறுமையாக பாருங்கள், புரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு நெல்லிக்காய் இருக்குல்லவா இந்த ஆம்லா, அதுலேயே நம்ம போட ஆரம்பிச்சிடணும். செகண்ட் ஆம்லா நாட்டில் நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணாதீங்க, தப்பாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படியே நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி உங்களுக்கு நான் பாக்ஸ் நாட்டில் எப்படி வந்து லேடர் நாட் போட்டு காட்டணுங்கிற சொல்லியிருக்கணும். பட் ஆம்லா நாட்டுங்கிறனால டைரெக்டாக இதுக்கெலாம் வந்தனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். வீடியோ வந்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், புரியும். அப்படி இல்லைன்னா பாக்ஸ் நாட்டில் போட்டு காட்டுற மாதிரி நான் வீடியோ நெக்ஸ்ட் டைம் கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு அது ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நெல்லிக்காய் நாட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட்டு, அப்புறம் பிஸ்கட் நாட்டு, அதுக்கப்புறம் சிவன்கண் நாட்டு, அதுக்கப்புறம் ஆம்லா நாட்டு. இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போனோம் ஒரு கூடை பின்னுற மெத்தடை. பாருங்கள், நான் 2வது லைன் முடிச்சிட்டேன். இப்போ இங்கேயும் நம்ம வந்து லேடர் நாட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் வயரை வந்து இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் வயர் ரொம்ப லூஸ் பண்ணிடாதீங்க, வரவே வராது லேடர் நாட்டு. இந்த மீடியம் ஹைட்டுக்கு வந்து நீங்கள் கொண்டு வந்து இவ்வளோ தான், இந்த ஹைட்டுக்கு தான் நம்ம லூஸ் பண்ணணும். இப்போ 2வது லைனை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. கீழே இழுத்து விட்டு மேலே இழுத்து விட்டிங்கன்னா நமக்கு அந்த கொஞ்சம் வயர் டைட் இல்லாமல் இருக்கும். இது ரன்னிங் வயரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வயரை வந்து இந்த லூப்குள்ளே விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2வது வயரை வந்து இந்த லூப்குள்ளே விட்டு அந்த ரன்னிங் வயரோட லூப்பில் விட்டுக்கோங்க, உங்களுக்கு வந்துடும். நானும் ஃபஸ்ட்டு லேடர் நாட் போட்டப்போ தப்பாக போட்டு அவுத்து ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு திரும்ப போட்ட சிச்சுவேஷன்லாம் எனக்கு வந்துச்சு. அப்படி வந்து தான் எனக்கு இவ்வளோ தூரம் இந்த ஆம்லா நாட்லலாம் வந்திருக்கு. ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. இப்போ நீங்கள் தப்பாக போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாக அவுக்கிற மாதிரி தான் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக போடுங்க. நல்லா ப்ராக்டிஸ் இருக்கணும் லேடர் நாட்டுக்கு. இப்போ நம்ம வந்து 2வது லைன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் ஃபஸ்ட்டு பழகும்போது லேடர் நாட்டு தப்பாக போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவுத்துட்டு போட்டேன், அந்த சிச்சுவேஷன் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஹைட்டு வந்து 16 லைன் நம்ம கொண்டு வரணும். ஹைட்டு நமக்கு வந்து 16 லைன் வரும். பேஸ் வந்து அதே 11 லைன் தான். நான் உங்களுக்கு அகைன் காட்டிடுறேன். சென்டரு 1 2 3 4 5. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்கும். சரிங்களா? 11 லைன் பேஸு, ஹைட்டு வந்து 16 லைன் கொண்டு வந்துடுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி முடிச்சுட்டு இங்கேயும் நம்ம வந்து லேடர் நாட் போடணும். லேடர் நாட் தப்பாயிடுச்சுன்னா ஒரு லைனே நம்ம வந்து அன்டை பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதனால் ப்ராக்டிஸ் இருந்தால் நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. லேடர் நாட் இல்லாமல் இந்த கூடை வந்து ஹைட்டை ஏற்ற முடியாது. அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹைட்டுக்கு வந்து லேடர் நாட் இம்பார்ட்டன்ட். மற்ற கூடை இல்லை மாதிரி இல்லாமல் ஆம்லா நாட் கூடையில் வந்து 6 கார்னர் வரும். ஸோ அந்த கார்னர் ஃபோல்டிங்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த கூடை போடணுன்னா. ஃபர்ஸ்ட் லூப்குள்ளே விட்டுட்டு வயரை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லூப்குள்ளே விட்டு வயரை எடுத்துக்கோங்க.
நீங்கள் எண்டுக்கு வரவும் இந்த மாதிரி வயர் ஆகிடும். 16 லைன் நல்லா ஹைட்டே கிடச்சிது. அதனால் நீங்கள் பேஸை அகட்டிக்கலாம். ஹைட்டு வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகாது. இப்போ முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இந்த ரன்னிங் வயரை ஒரு 2-3 சென்டிமீட்டர் அளவு விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே சொருகி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ரன்னிங் வயரு. இது வந்து கொஞ்சம் ஒரு 3 or 4 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே சொருகி விட்டுக்கலாம். நம்ம கூட முடிச்சிட்டோம். இன்னும் சொருகிறது மட்டும்தான் பேலன்ஸு. இந்த ரன்னிங் வயரை வந்து நீங்கள் அப்படியே உள்ளே சொருகி விட்டுக்கோங்க. 2வது பின்னலில் சொருகி விட்டுக்கோங்க. இப்போ கூட முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொருகி விடணுமா? ஸோ அதுவும் அந்த கான்செப்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சேம் கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் பின்னலில் விட்டுட்டு 2வது பின்னலில் சொருகுங்க. ஸோ அந்த மாதிரி கூட ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் கைப்பிடி வந்து ஒரு பக்கம் போட்டுறேன். கூடையும் சொருகிட்டேன், கைப்பிடியும் போட்டேன். இப்போ கைப்பிடி வந்து நம்ம முறுக்கு கைப்பிடி தான் போட போகிறோம். இதுக்கு இன்னர் வயர் வந்து 4 அடி 4 வயர் வெட்டிக்கோங்க. பேட்டர்ன் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனு பேரட் க்ரீன், டார்க் க்ரீன் பேரட் க்ரீன் அப்படி வைக்க வேண்டாம். ஒரு டார்க் க்ரீன், 2 பேரட் க்ரீன், ஒரு டார்க் க்ரீன் அந்த மாதிரி வைங்க. ஏன்னா நம்ம ரன்னிங் வயர் டார்க் க்ரீன் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டும் லாஸ்ட்டும் வந்து நமக்கு டார்க் க்ரீன் தான் இருக்கணும். ரன்னிங் வயரை உள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு இங்கே பாருங்கள், நான் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். நடுவில் வந்து நான் 2 டார்க் க்ரீன் வச்சுருப்பேன். லாஸ்ட்டும் ஃபர்ஸ்ட்டும் வந்து டார்க் க்ரீன் வச்சுருப்பேன். மிடில் வந்து பேரட் க்ரீன் வச்சுருப்பேன். கார்னரை பேஸாக வச்சு நீங்கள் போடுங்க. நீங்கள் ஒரு 5-6 கூட போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி கார்னர் வச்சு பேஸாக வச்சு போடணும்னு. இப்போ பாருங்கள், இன்னர் வயரு அந்த எண்டை பார்த்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அவுட்டர் வயர் நம்ம ரன்னிங் வயர் தான் எடுக்க போகிறோம். நான் டார்க் க்ரீன் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னர் வயர் 4 வச்சோம் இல்லைவா, அதில் ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் டார்க் க்ரீன் இருக்கணும். ஏன்னா நம்ம அவுட்டர் வயர் வந்து டார்க் க்ரீன் வைக்கிறோம். ஸோ லைட் க்ரீன் தெரியாத மாதிரி நம்ம பண்ணணும். இங்கே பாருங்கள், அவுட்டர் வயர் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே இழுத்து ஒரு 4 or 5 சென்டிமீட்டர் அளவு நீங்கள் விட்டுட்டு ட்விஸ்ட் பண்ணணும் முறுக்கு கைப்பிடியில். எனக்கு லெஃப்ட் ஹேண்டு தான் வரும், அதனால் நான் லெஃப்ட் ஹேண்டில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு ரைட் ஹேண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் ரைட் ஹேண்டும் போட்டுக்கோங்க. முறுக்கு கைப்பிடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நான் அதில் வந்து 2 மெத்தடும் சொல்லியிருப்பேன். ரைட் ஹேண்டில் எப்படி கொடுக்கணும், லெஃப்ட் ஹேண்டில் எப்படி கொடுக்கணுன்னு. இங்கே பாருங்கள், அந்த ரன்னிங் வயர் நம்ம ஒரு 4 சென்டிமீட்டர் விட்டோம் அல்லவா, அதை சேர்த்தே தான் நம்ம வந்து லூப் ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க, வயர் வெளியே தெரியாத அளவு. இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஜஸ்ட்டு ட்விஸ்ட்டு தான். லெஃப்ட் ஹேண்டில் இப்படி ட்விஸ்ட் பண்ணி அந்த இன்னர் வயரை வெளியே எடுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு நாட்டு மாதிரி கிடைக்கும். ரஃப் சர்ஃபேஸ் தெரிகிற மாதிரி தான் நம்ம அந்த கைப்பிடி போடணும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் முறுக்கு கைப்பிடி எப்படி போடணும் அப்படின்னு. அதில் தான் 2 மெத்தடும் நான் சொல்லியிருப்பேன். ரைட் ஹேண்ட் ட்விஸ்டிங், லெஃப்ட் ஹேண்ட் ட்விஸ்டிங் 2 மெத்தடுமே சொல்லியிருப்பேன். நீங்கள் அதில் கூட பாருங்கள். இதில் வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் ட்விஸ்டிங் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் ட்விஸ்ட் பண்ணும்போது ரஃப் சர்ஃபேஸ் தான் மேலே வரணும். ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் மேலே வரணும். ரஃப் சர்ஃபேஸ் வரவே கூடாது. கொஞ்சம் பேருக்கு வந்து எப்படின்னா ரைட் ஹேண்டில் ட்விஸ்டிங் நல்லா வரும். எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டு தான் வரும். ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்.
ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணும்போது உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் தான் நடுவில் ஒரு முடிச்சு மாதிரி வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்பைரல் பேட்டர்ன் அந்த மாதிரி அரும்பாக வரும் உங்களுக்கு. அது வந்து ரஃப் சர்ஃபேஸு வரக்கூடாது, ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் வரணும். ரஃப் சர்ஃபேஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அவிழ்த்துருங்க. அவுத்துட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து போடலாம். ஏன்னா நம்ம அவுக்காமல் அப்படியே போட்டோன்னா கைப்பிடி வந்து நீட்டாக இருக்காது. நமக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். நானே நிறைய டைம் வந்து அவுத்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம்லாம் எனக்கு வரவே வராது. ஃபஸ்ட் பழகும்போது அவுத்து போட்டு தான் இந்த அளவுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ அவுத்து போடுறதுலாம் ஒன்றும் நமக்கு அந்த இஷ்யூ இருக்காது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும். ஆனால் அவுத்து போடும்போது தான் நம்ம நல்லா லேர்ன் பண்ணுவோம், அந்த பர்ஃபெக்ட்னஸ் வரும். இந்த பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக வரும் நமக்கு. உங்களுக்கு வந்து இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து நான் வேவ்ஸ் பேட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் கிடைக்கும். இதில் ஹைட்டு வந்து நம்ம 8 அடி தான் எடுத்திருக்கோம். ஸோ கரெக்டாக இருக்கும். நீங்கள் 8 அடியே எடுத்துக்கோங்க. 8 அடி வேண்டாம். இப்போ 8 அடி எடுத்திங்கன்னா நமக்கு 4 பண்டில் ஆயிரும் ரன்னிங் வயரு. ஸோ அதனால் 8 அடி என்எஃப். பேஸ் வந்து 11 லைன்ஸ் ஓகே தான், நீங்கள் அதுவே போடுங்க. ஏன்னா எனக்கு இதுவே நிறையா வயரு ஆன மாதிரியே இருந்துச்சு. 3 பண்டில் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த பேட்டர்னை கொண்டு வந்துடுங்க. முறுக்கு கைப்பிடி வயர் வந்து இதில் ட்விஸ்ட் ஆகிட்டே போகும். பிடிச்சி நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு போடுங்க. அப்போ தான் வயர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி திருக்கிட்டே போகும் நமக்கு. அந்த நீங்கள் இந்த மாதிரி பின்னுறதும் வந்து ஈவனாக இல்லாத மாதிரி போயிடும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். நீங்கள் சொருகுனீங்களவா, அதுக்கு நிறைய வச்சு நீங்கள் அந்த ஹோல்குள்ளரை விட்டுருங்க. இது வந்து ஆம்லா நாட் பார்த்திங்கன்னா கேப் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் முறுக்கு கைப்பிடி வந்து கொண்டு வந்திருக்கேன். உருட்டு கைப்பிடி இதில் வந்து சொருகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரன்னிங் வயரு ஒரு 3-4 சென்டிமீட்ரு விட்டு வெட்டிடுங்க. அதையும் சேர்த்து உள்ளே கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. 2 முடிச்சு போடணும். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டோம்லவா, அதே மாதிரி தான். ஆம்லா நாட்டில் தான் இது வந்து கொஞ்சம் நெருக்கமாக வரும். ஹேண்டில் போடவே இடம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு பெஸ்ட்டு சூட்டட் வந்து முறுக்கு கைப்பிடி தான். உருட்டு கைப்பிடி இது வந்து வேண்டாம். ஏன்னா அது உள்ள கஷ்டமாக இருக்கும் நமக்கு சொருகிறது. ஸோ நீங்கள் முறுக்கு கைப்பிடி கொண்டு வந்துடுங்க. இன்னர் வயர் 4 அடி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. 4 அடி எடுக்க வேண்டாம். ஏன்னா வயர் வந்து பத்தாது ஹைட்டு. 4 அடி என்எஃப். அவுட்டர் வயர் வந்து இதுக்கு ரன்னிங் வயர் தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், முடிச்சு போட்டு கீழே சொருகிருங்க. சொருகிட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் கைப்பிடி போட்டேன். இப்போ இந்த கூடையோடு சேர்த்து நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும், நல்லா க்ரிப்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வயர் வந்து உள்ளே விடவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இதில் வந்து உங்களுக்கு அந்த உள்ள விடும் மாதிரி இதில் வீடியோவில் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா நானே டிஃபிகல்ட்டாக ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு உள்ள விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த மாதிரி 2 நாட் போட்டுக்கோங்க. போட்டு சொருகி விட்டுட்டு கட் பண்ணுங்கள்.
ஒரு 3-4 பின்னல் சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற வயரை கட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த சைடு நான் அந்த வயரை உள்ளே விடுறேன். ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும் எனக்கு. நீங்கள் பாருங்கள், உள்ளவே போக முடியாது. கஷ்டப்பட்டு விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நெல்லிக்காய் நாட்டு வந்து ரொம்ப கேப்பே இல்லாத மாதிரி நல்லா கெட்டியாக கிடைக்கும். அதனால தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்படி உள்ளே விட்டு நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன் வீடியோவை. இப்போ பாருங்கள், குமிழ் வந்து நம்ம 6 குமிழ் வைக்கணும். ஏன்னா 6 கார்னர் இல்லவா, இப்படி தான் குமிழ் வைக்கணும். நான் ஆல்ரெடி வச்சுட்டேன். ஏன்னா ப்ரெஸ்ஸிங் டைப் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கார்னர் ஒரு பின்னல் விட்டு இங்கே, செகண்ட் கார்னரும் வந்து இதான் கார்னரை ஒரு பின்னல் விட்டு இங்கனக்குள்ளே நீங்கள் குமிழ் போட்டுக்கோங்க. இப்போ தேர்டு கார்னர் வந்து இங்கே தான் கார்னர்னால் இங்கனக்குள்ளே நீங்கள் குமிழ் வச்சுக்கோங்க. சென்டரில் இங்கனக்குள்ளே வச்சுக்கோங்க. அந்த 3வது வேவ்ஸ் நடுவில் வச்சுக்கோங்க. இங்கேயும் அதே பேட்டர்ன் தான். கார்னர் ஒரு பின்னல் விட்டு நம்ம வைக்கணும். இப்படி வச்சிங்கன்னா கார்னர் வந்து மேலே தூக்கி போயிடும். அதனால் நமக்கு தேய்மானம் ஆகாது. இப்போ கைப்பிடியிலே நம்ம குமிழ் வைக்கணும். இந்த மாதிரி குமிழ் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.